ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வீகம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெய்வேலியில் உள்ள நடராஜர் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நடராஜர் ஸ்டாச்சு வந்து வேர்ல்ட்லேயே செகண்ட் ரொம்ப பிக் சைஸ்ன்னு சொல்கிறாங்க ஹைட்டில். இது ரொம்ப ஃபேமஸ் நெய்வேலியில். இந்த கோவிலில் எல்லா தெய்வங்களும் இருக்குது. இங்கே வந்தால் எல்லா தெய்வங்களையும் பார்க்கலாம். தீபாவளி பார்த்துருங்க. என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு நான் ஒன்றா காட்டி சொல்கிறேன். ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. இது நடராஜர் ஸ்டாச்சுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த நந்தி, பெரிய நந்தி இருக்குது. நம்ம ரோட்டில் நின்று அந்த ரோட்டில் நின்றுட்டே நம்ம நந்தியும் வழியாக நேராக நடராஜரை பார்க்கலாம். அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. உள்ளே கூட போக வேண்டாம், அந்த ரோட்டில் நின்னாலே அந்த நந்தி வழியாக நேராக நடராஜர் தெரிவார் பாருங்கள். அது மாதிரி நான் வெளியில் நின்று எடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோவில். இது நெய்வேலிக்கு வந்தீங்கன்னா இதை பார்க்காம போயிடாதீங்க. இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எல்லாம் லைனில் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து சிவலிங்கம், செம்பொறி தேவர்னுவாங்க, அந்த தெய்வம் இருக்குது. அர்ச்சனைலாம் இங்கே தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அங்கே நடராஜருக்கு வந்து பூ அது மாதிரி கொடுப்பாங்க. முடியல காசு போடலாம். அது மாதிரி அர்ச்சனைலாம் இங்கே கொடுப்பாங்க. லிங்கம் அப்படியே அதுக்கு சைடில் முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கார். காட்டுறேன். இது வந்து முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கார். ஆப்போசிட் இந்த பக்கம் பிள்ளையார் இருக்கார். அது முடிஞ்சவொடனே அப்படி சைடில் போனீங்கன்னா சூரிய பகவான் இருப்பாங்க. இந்த கோவிலில் தான் சூரிய பகவான்லாம் இருக்கார். அதனால் அடிக்கடி போவோம் நாங்கள். சூரிய பகவானுக்கு அப்புறம் தென்முக கடவுள் அப்படின்றவர் இந்த செம்பொறி தேவர் சைடில் ஆப்போசிட்டில் அப்படி இருப்பார். இது தென்முக கடவுள். நெக்ஸ்ட்டு வந்து அது நேராக வந்து துர்க்கை அம்மன். இங்கே வந்தால் எல்லா சாமியும் ஒரு வழியாக பார்த்துட்டு போயிடலாம். அதனால் நாங்கள் மோஸ்ட்லி இங்கே தான் வருவோம். இது வந்து சனீஸ்வர பகவான். அந்த துர்க்கையை சுற்றி வந்தீங்கன்னா அடுத்து வந்து சனீஸ்வர பகவான் இருப்பார். அதுக்கு ஆப்போசிட்டில் நவகிரகம் இருக்கும். நவகிரகத்துக்கு அடுத்த ஆப்போசிட்டில் அண்ணாமலையார் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த பில்டிங்கில் வந்து அந்த நாயன்மார்கள் 63 நாயன்மார்களோட ஸ்டாச்சு இருக்கும். அதை நான் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு இது திரும்பியும் துர்க்கை அம்மனும் சிவகாம சுந்தரி. இது வந்து சண்டிகேஸ்வர் இருக்கார். இது வந்து காலபைரவர். காலபைரவெலாம் மோஸ்ட்லி எந்த கோவிலும் இருக்கா, சிவன் கோவிலில் தான் இருக்கும். எங்கள் ஊரில் இங்கே தான் இருக்குது, நடராஜர் டெம்பிளில் தான் இருக்குது காலபைரவர். நெக்ஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சு வர்றப்ப அங்கே வந்து நடராஜருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் உடுத்தின அந்த பார்வதி சேலை வேஷ்டியெல்லாம் ஏலம் விடுறாங்க. 300 ஆரம்பித்து அது 1050 1150 வரை போச்சு. அது மாதிரி ஏலம் எடுத்தாங்க. எல்லாம் இந்த கரையெல்லாம் இல்லை, நல்லா நீட்டாக தான் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வாங்கி கட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏலம் நடக்கும். நவராத்திரி அப்போல்லாம் இங்கே பரதநாட்டியம் அரங்கேற்றம் வந்து டெய்லி நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள், சாரி வேஷ்டியெல்லாம். அதுக்கப்புறம் கோபுரம், தான் நடராஜரோட கோபுரம், கலச கோபுரம். அப்படியே வெளியில் வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன். வாசல்லேருந்து நேராக பார்த்தா நடராஜர் தெரிவார். உள்ளே போக வேண்டாம், அந்த அளவுக்கு நடராஜர் பெரிய உருவமாக இருக்குது. அப்படிங்க நிறைய கடத்திரெல்லாம் இருந்தது. பூக்கடை நிறைய, நெய் விளக்கு, பொம்மைகள், சிப்ஸு, அது மாதிரி நிறைய கடைலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். நீங்களும் ஒரு ட்ரிப் வந்தீங்கன்னா இந்த நடராஜரை தொழுத்துட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.